பிரைஸ் தி லார்ட். பாவத்தை குறித்த ஒரு விஷயத்தை நம்ம தெய்வ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். ஒரு நாள் பாவத்தின் சம்பளம் என்ன அப்படிங்கிறத குறித்து, அந்த சம்பளம் எப்படி நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை குறித்ததான சத்தியத்தை உங்களுக்கு சொன்னோம். இன்றைக்கி பொதுவாக உலகத்தில் உள்ள ஜனங்கள் அப்படிங்கிறத விட இன்றைக்கி பாவம் உலகத்தில் உள்ள ஜனங்களும் சரி, பொதுவாக நம் போன்ற தெய்வ பிள்ளைகளும் சரி, பாவத்தை குறித்த விஷயத்தில் பாவத்துக்கு சம்பளம் எப்படி கிடைக்கும் என்பதை ரொம்ப பெரிதாக நம்ம யோசிக்கிறது இல்லை. அதிகபட்சமாக நம்மில் அநேகர் அந்த பாவத்தை குறித்த விஷயத்தை ரொம்ப ஈஸியாக எடுத்து அந்த பாவம் நம்ம செய்யலை அப்படிங்கிறதா பல சந்தர்ப்பங்களில் நம்ம நிரூபித்து நம்ம லைஃப்பில் நம்ம நல்லவங்களாக நம்மளை காட்டுகிறோம். ஆனால் நம்ம செய்த எந்த பாவமானாலும் அந்த பாவத்துக்கு ஒரு குறிக்கப்பட்ட நாளில், ஒருவேளை இந்த பூமியிலே நமக்கு அதுக்கு தண்டனை கிடைக்காட்டாலும் நிச்சயமாக அதுக்கு சம்பளம் கிடைக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கிற ஒரு சம்பளம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இன்றைக்கு இந்த மாலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் பாவத்தை நம்ம மறைக்கிறோமா அப்படிங்கிறத குறித்ததான ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் அப்படின்னு இருக்கு. இன்றைக்கி பொதுவாக எல்லாருமே பாவம் என்ன சொல்லலாம், வெளிப்படலை அப்படின்னா அவங்க நல்லவங்கன்னு நினைக்கிறாங்க. இப்போது என்ன சொல்லலாம், ஒரு திருடன் திருடிக்கொண்டே இருக்கிறான், அவன் திருடனி வெளிப்படலை, வீட்டுக்கு நல்லவனாக இருக்கிறான், ஊருக்கு நல்லவனாக இருக்கிறான். அப்படி ஒவ்வொரு விதமான பாவத்திலும் பாவம் வெளிப்படாததுனால சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருக்குது, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக தெரிகிறதில்ல, வெளியரங்கமாக வெளிப்படுத்துகிறதில்ல. சிலர் தங்களுடைய பாவங்களை வெளிப்படுத்த முடியாமலும் இருப்பாங்க. பாவம் வெளிப்படாததுனால பாவத்துக்கு தண்டனை கிடைக்காதுன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, நினச்சிடக்கூடாது. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக வெளிப்படுத்தப்படுது, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக என்ன செய்கிறதில்ல, வெளிப்படுத்தப்படுகிறதில்ல. சிலர் பாவத்தை ஒத்துக்கொள்ளவும் இல்லாமல் பாவத்தை அறிக்கை செய்யாமலும் இருப்பதனால் தண்டனை கிடைக்காதுன்னு நினச்சிடக்கூடாது. யோவான் ஸ்நானகனிடத்திலே தங்கள் பாவத்தை அறிக்கை செய்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாவ அறிக்கை ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ பாவத்தை ஒத்துக்கொள்ளவும் சிலர் மாட்டாங்க, பாவத்தை அறிக்கையும் செய்ய மாட்டாங்க. வேதத்தில் வாசிக்கும்போது அநேகர் தங்களுடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு ஜெபித்திருக்கிறாங்க, தேவனிடத்தில் மனம் திரும்பி இருக்கிறாங்க. சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் தான் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி சில நேரங்களில் அவங்கள கூப்பிட்டு விசாரித்தா, நான் பாவமே செய்யலை அப்படின்னு சொல்லி, சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஒரு நிரபராதி என்று சொல்லி நிரூபித்து பேசுவாங்க, அல்லது தன்னை நீதிகரித்து பேசுவாங்க. ஆகையினால் அவளுடைய வாழ்க்கையில் பாவத்துக்கு தண்டனை கிடைக்காது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த பூமியில் சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் சில பாவங்களை என்ன செய்ய முடியாது, எப்படி சொல்லலாம், தன்னுடைய வாழ்க்கையில் பாவம் செய்தேன், இப்படி செய்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இல்லாமல் அதை நீதிகரித்து பேசுவாங்க. நான் அப்படி சிலர்லாம் பார்த்துருங்க. சில குடும்பங்களே எடுத்துக்கிடுவோமா, உதாரணமாக எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சில குடும்பங்களில் சில சகோதரிமார்கள் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. ஆண்கள் ஈஸியாக சொல்லிடுவாங்க, பெண்கள் ஈஸியாக என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நல்ல புருஷன் இருந்திருப்பார், அவங்களுக்கு பழக்க வழக்கம் உலகத்திலே பார்த்திங்கன்னா அந்த புருஷனோடு நல்லா நெருங்கின பழக்கம் உள்ளவங்க வீட்டுக்கு வந்து போவாங்க. அவங்களோடு இவங்களுக்கு ஒரு பழக்கம் சும்மா ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும், பிற்காலத்தில் பார்த்தா அது வித்தியாசமாகி அவங்க இல்லாத நேரங்களில், அவங்க எங்கேயாவது போகிற நேரங்களில் ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கை வாழ்வாங்க. அதை கேட்கும்போது நான் அப்படி ஒன்று நடக்கலை அப்படிம்பாங்க. பல விதங்களில் அப்படி நடந்திருப்பாங்க. நான் சில நேரங்களில் அதை சொல்லுவேன். சில அன்னைமாருடைய இது மனைவியாக இருந்தவங்கள்ட்ட தம்பி
தவறாக நடந்திருப்பாங்க. இப்போ சொல்லுவாங்களா அந்நியார் இப்படியாக நான் வாழ்ந்திருக்கிறேன் ஒன்று சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை சகோதரர்கள் போல பேசி பழகியிருப்பார்கள், ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க. இப்படி சில பாவங்களை சிலர் என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஒத்துக்கொள்ளாமல் நீதிகரித்து பேசுவாங்க. இது எழுத்தின்படியான இந்த விஷயத்துக்கு மட்டுமல்ல, ஒரு தவறான வேறு எந்த காரியமானாலும் சரி அதை அவங்க நீதிகரித்து பேசுவாங்க. நான் ஒன்றும் அப்படி இல்லை, நான் ஒன்றும் அப்படி நடக்கலை, நான் ஒன்றும் அப்படி செய்யலை அப்படிம்பாங்க. ஆகையினால பாவத்துக்கு தண்டனை கிடைக்காது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. சரியா? இப்படி சிலர் தங்களை நீதிகரித்து நான் அப்படியெல்லாம் நடக்கலை, நான் அப்படியெல்லாம் நடப்பேனா, நான் அப்படியெல்லாம் பட்ட ஆளா அப்படின்னு சொல்லி தங்களை நீதிகரித்து வாதம் பண்ணி தங்களை உத்தமர்கள் போல விளங்க செய்ததனால் பாவத்துக்கு தண்டனை கிடைக்காதுன்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது இல்லை. சிலர் பாவத்தின் சாட்சிகளை அழித்திருவாங்க. பாவத்தின் சாட்சிகள் அழித்ததுனால உலகத்திலே அது நடக்குது. எவிடன்ஸுகளை அழித்ததுனால பாவத்துக்கு தண்டனை கிடைக்காதுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. எவிடன்ஸுகளை அழிச்சிருவாங்க. ஒருவேளை அதுக்குரியதவங்களை கைக்குள்ளே வச்சு அவங்கள வச்சு வசமாக காரியத்தை சாதிச்சிருவாங்க. இல்லைன்னா அந்த சாட்சிக்குரிய சூழ்நிலைகளெல்லாம் அழிச்சிருவாங்க. அப்படி பாவத்தின் சாட்சிகளை அழித்து பாவம் செய்யவில்லை என்பதாக தங்களை காட்டினாலும் பாவம் செய்தவர்களுக்கு பாவத்துக்குரிய தண்டனை கிடைக்கும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஐந்தாவது, பாவத்துக்கு சில சிக்ஷைகள் தண்டனை கிடைக்காததனால் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறாப்ப. நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன தவறுகள் குறைவுகள் வரும்போது ஆண்டவராக இயேசுப்பா நம்மளை உணர்த்துகிற விதத்தில், நம்ம மனம் திரும்புகிற விதத்தில் நமக்கு சிக்ஷைகள் தண்டனைகள் வராவிட்டால் நாம் செய்த பாவத்துக்கு தண்டனை சம்பளம் கிடைக்காது அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. கண்டிப்பாக இந்த உலகத்தில் வேதம் சொல்கிறது போல மனுஷன் எதை விதைப்பானோ அதை அறுப்பான். மாம்சத்துக்கு இருந்து விதைக்கிறவன் மாம்சத்துக்கு என்று அழிவை அறுப்பான். நல்ல ஆண்டோடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ பாவத்துக்கு தப்பு செய்யும்போது, தேவன் விரும்பாத காரியத்தை செய்யும்போது நமக்கு தண்டனைகள் கிடைக்கல, ஆகையினால நாம் குற்றவாளி அல்ல அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிடக்கூடாது. சில நேரங்களில் சிலருடைய வாழ்க்கையில் அவங்க எவ்வளோதான் பாவம் செய்தாலும் அவங்கள குறித்து மற்றவங்க நல்லவங்கன்னு பேசுவாங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் ரொம்ப மேன்மையானவங்க, அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி மற்றவங்க இந்த தப்பு செய்கிற நபரை பார்த்து நல்லவங்க மேன்மையானவங்கன்னு சொல்கிறதுனால பாவத்தின் தண்டனைக்கு அவங்க தப்பிட முடியாது. தேவனுடைய பார்வையிலே, தேவன் விரும்பாத விதத்திலே, தேவனுக்கு பிரியமற்ற விதத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையின் பாவத்துக்கும் தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். அது ஊழியக்காரங்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் அது எப்படிப்பட்ட நிலவரத்தில் அவங்க அதை செய்திருந்தாலும் அதுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும். உலகத்தார் ஒருவேளை அவங்கள பார்த்து புகழ்ந்து பேசலாம். இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளில் அதிகமான பேர் எவ்வளோ லஞ்சம் ஊழல் என்கிறதான அனுபவங்களில் எவ்வளவோ நாட்டை சுரண்டி மக்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க ஒருவேளை ஒரு எம்எல்ஏ, மந்திரி, முதலமைச்சர், பிரதமர் இங்கிறதான அந்த அரசியல் தலைவர்களுடைய ஸ்தானங்களுக்கு வரும்போது அவங்கள பார்த்து ஜனங்கள் ஒருவேளை நல்லவங்க, மேன்மையானவங்க, எங்கள் தலைவர் நல்லவர், எங்கள் கட்சி நல்ல கட்சி அப்படிலாம் சொல்லினால பாவத்தின் தண்டனைக்கு என்ன செய்ய முடியாது? தப்ப முடியாது. ஏழாவது, ஒரு மனுஷன் பாவத்தை செய்து கொண்டு வாழும்போது அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். என்ன ஆசீர்வாதம்? உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். இன்றைக்கி கர்த்தருடைய ஊழியர்கள் அநேகர், தெய்வ பிள்ளைகள் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு குளிர்விட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு காரணம் இதுதான். எப்படி வாழ்ந்தாலும் எழுத்தின்படியான சில நன்மைகள், ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி அதுக்கு நம்ம உலகத்தை எடுத்து பார்த்தா எப்படி இருந்தாலும் அவங்க வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க.
செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, பெருகிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆகையினால பாவத்துக்கு சம்பளம் கிடைக்காதுன்னு நீ நினைக்கக்கூடாது. நான் எப்படி வாழ்ந்தாலும் ஆசீர்வாதம் பெருகிறது, நான் என்ன செய்தாலும் எனக்கு பணம் பொருள் குறையலை, நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால சம்பளம் கிடையாதுன்னு நீ நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற அந்த சம்பளம் நம்ம அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக ஏறிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். ஆகையினால நம்முடைய லைஃப்பில் எப்போதும் சின்ன பெரிய குறைவுகளுக்குரிய சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் ஏசப்பாவுடைய பிரதான கிருபையினாலே மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பிடும். பாவம் வெளிப்படாத வரைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் தான் ஒரு உத்தமர்களாய் தங்களை காட்டிக் கொள்ளுகிறார்கள், மற்றவர்களை குற்றவாளியாய் சொல்லுகிறார்கள். பாவத்தை அறிக்கை செய்யக்கூடிய மனதில்லாதவர்களும் பாவத்தை ஒத்துக்கொள்ளக்கூட மனதில்லாதவர்களும் தங்களை நீதிமான்களாய் காட்டிக்கொள்ளார்கள். பாவங்கள் தான் செய்யவில்லை என்று சொல்லி தங்களுடைய வாக்கு வல்லமையினாலும் பொய் சொல்லியும் தாங்கள் நிரபராதி என்று சொல்லி அவள் சாதித்து அவளை தங்களை குற்றமற்றவள் என்று காட்டிக்கொள்ளுகிறார்கள். சிலர் பாவத்தினுடைய எவிடன்சிகளை, சாட்சிகளை அவர்கள் பலவிதங்களிலே ஜெயித்து அழித்து விடுவதனால் தாங்கள் பாவம் செய்யவில்லை என்பதாய் நினைத்து விடுகிறார்கள். சில வாழ்க்கையில் பாவத்துக்குரிய தண்டனை கிடைக்காததினால் தாங்கள் நல்லவர்களும் தாங்கள் செய்தவைகள் சரியானவைகளும் என்று சொல்லி நினைத்து கொள்கிறார்கள். சிலருடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பாவத்தை செய்து எப்படி பாவியாய் வாழ்ந்தாலும் மற்றவர்கள் அவர்களை புகழ்ந்து பேசுவதனால், நல்லவர்கள் என்று சொல்லுவதனால், எங்கள் தலைவர், எங்க கட்சி, எங்க ஊழியக்காரங்க, எங்க தெய்வ ஜனங்கள், அவங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் புகழ்ந்து பேசுறதுனால் பாவத்தின் சம்பளத்துக்கு தப்பி விடலாம் என்று நினைக்கிறார்கள். சிலருடைய வாழ்க்கையிலே எவ்வளவுதான் பாவத்தோடு வாழ்ந்தாலும் தாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதனால் தங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தின் சம்பளத்துக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பள மரணம். மனுஷன் எதை விதைப்பானோ அதை அறுப்பான். அல்லேலூயா.